வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் டெஸ்ட் பேட்ச்ல ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. கார்பன் என்பது கார்போ என்ற லத்தீன் வார்த்தையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆண்டனி லாவாசியர் என்பவர் கார்பனை கண்டுபிடித்தார். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டு தான். அப்ப பாருங்க, இரண்டும் சரி, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கனிம கார்பன் சேர்மங்கள் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்பனின் சேர்மங்கள் ரெண்டு வகையா இருக்கும், ரெண்டு டைப்பு. அடுத்து பாருங்க, பெட்ரேட்டிக் ஏலர் என்பவர் யூரியா படிகங்களை முதலில் கண்டுபிடித்தார். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலில் யூரியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ இந்த இரண்டுமே வந்து சரி, இது ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? பாருங்க, பெட்ரிக் ஏலர். இந்த பெட்ரிக் ஏலர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூரியாவை கண்டுபிடிச்சிருப்பாரு, நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். சரியா? அடுத்த வினா, கூற்று 1 கார்பன் 5 முக பிணைப்பை கொண்டதாகும், கார்பன் புறவேற்றுமை வடிவத்துவம் கொண்டதாகும். இதுல பாருங்க, கார்பன் வந்து புறவேற்றுமை வடிவம். ஓகேவா? கார்பன் 5 முக பிணைப்புன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4 முக பிணைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி. அப்ப பாருங்க, ரெண்டு மட்டும் சரி. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்த வினா, ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா அலோட்ரோபிக் ஃபார்ம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா புறவேற்றுமை வடிவம் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. அடுத்த வினா, ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. சூரிய ஒளி, இலைகள், தண்டு, வேர்கள். இலைகள்ல தான் வந்து நடைபெறும். சரிங்களா? அடுத்த வினா, கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் எதுனா அதனுடைய செயின் ஃபார்ம், இந்த சங்கிலி தொடராக்கம் சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், வைரம் ஒரு சிறந்த மின்கடத்தி ஆகும்னு கொடுத்திருக்காங்க. வைரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மின்கடத்தி இல்லை. சரிங்களா? அடுத்து வருங்க, வைரத்தில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியே. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான், அதாவது ரெண்டு மட்டும் சரி. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் இரட்டை பிணைப்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா HCl. சரியா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொல்லுவாங்க. இதுலதான் வந்து இரட்டை பிணைப்பு இல்லை. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது? எது அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னா கார்பன் மோனாக்சைடு தான் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவோம். அடுத்த வினா, பாலிகார்பனேட் மற்றும் அக்ரைலோ நைட்ரேல் பியூட்டானின் ஸ்டைரின் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது? இது வந்து பாத்தீங்கன்னா 7 என்ற குறியீடால ஆயிருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், தமிழக அரசு நெகிழியை எந்த ஆண்டு தடை செய்தது? 2019 ஜனவரி 1 வந்து இதை பேன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பாருங்க, கிராஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பாருங்க, 1984. எதனால இது நடந்திருக்குன்னா மத்திய பிரதேசம் மாநிலம். சரியா? தலைநகரம் வந்து போபால். இங்க டிசம்பர் 2, 1984 இந்த தேதி அன்னைக்கு ஒரு தொழிற்சாலையிலுடைய ஒரு இடத்துல MICன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வந்து கசிஞ்சிருக்கும். இப்படி கசிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. இறந்ததன் காரணமா தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக அரசு இதை அறிவிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு நானோமீட்டர் என்பது எதனை குறிக்கும்? ஆப்ஷன் டி, 10⁻⁻9 மீட்டர். சரியா? 10⁻⁻9 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மின்வேதி களத்தில் எதிர்மின்வாயால் என்ன நிகழும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டக்சேஷன், அதாவது ஒடுக்கம் தான் வந்து நிகழும். சரியா?
ஸோ அடுத்த வினா, இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க எந்த ஐசோடோப்பு பயன்படுகிறது? ஸோ கார்பன். ஓகேவா? ஸோ இந்த கார்பனை வச்சுதான் பல நாகரிகங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகங்களுடைய வயதுமே வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த வினா, கீழ்கண்ட ஒற்றுள் இயற்கை சாயங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சாயத்தை எடுக்க முடியும், கேரட் இதுல இருந்து எடுக்க முடியும், மஞ்சள் இருந்து எடுக்க முடியும், ஆனா உருளைக்கிழங்குல இருந்து எடுக்க முடியாது. எனவே இதுதான் சரியான விடை. சோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எவை நம்மை குறைபாட்டு நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது? ஸோ எவை அப்படின்னு வந்து பாருங்க, இந்த கொழுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நேரத்துல வந்து நம்மளுக்கு இந்த குளிரை தாங்கக்கூடியது, பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது இந்த கொழுப்புகள். மூட்டுக்கள் வந்து உறையாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறது எதுனா இந்த கொழுப்பு திசைகளுடைய பணி. ஸோ இதே அவங்க இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றலை வந்து வழங்கும் உடலுக்கு. ஸோ புரதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசுலர் உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படும். ஆனால் இந்த நோய் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பயன்படுதுன்னா விட்டமின்கள் தான் பயன்படுது. சரியா? சோ அடுத்த வினா, கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனேற்றம், மின்கலங்கள், நானோதுப்புகள், ஐசோடோப்புகள். ஆன்சர் பாருங்க ஐசோடோப்புகள். ஸோ அடுத்த கொஸ்டின், குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள். சரியா? குளோரினேற்றப்பட்ட அடுத்த கொஸ்டின், குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உணவு நிறமிகள், உணவு பதப்படுத்திகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க பூச்சிக்கொல்லிகள். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஓகேவா பாருங்க, நானோ கெமிஸ்ட்ரி முதல் கூற்று, நானோ வேதியியல் என்பது நானோ அறிவியலின் ஒரு பிரிவு. ஓகேவா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ ஆகும். ஸோ இதுவும் சரியே. ஸோ ரெண்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க ஐஜிகார். சரியா? ஸோ இது வந்து இஸ்ரோன்றது வந்து பாத்தீங்கன்னா எனது விண்வெளி சம்பந்தப்பட்டது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குவினைன் எனப்படும் வேதிப்பொருள் எந்த நோய்க்கு நிவாரணியாக பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வயிற்று எரிச்சல், தொற்று நோய், காய்ச்சல், மலேரியா. ஸோ ஆன்சர் பாருங்க மலேரியா. இப்போ இந்த மலேரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடியது குவினைன்னு சொல்றாங்க. இதே சார்ந்து இதே டைப்ல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வயிற்று எரிச்சல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எது வந்து உங்களுக்கு உடனடியா மருந்து அமையும் அப்படின்னு வந்து பாருங்க மெக்னீசியம் பால்பம். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2018 குரூப் 2 பிலிம்ஸ் கொஸ்டின் இது. ஓகேவா? இந்த மெக்னீசியம் பால்பம் என்னவா அமையும் பாருங்க, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக அமைகிறது. சரியா? ஸோ அடுத்த வினா, ஸோ இது வந்து பாருங்க கொஸ்டின் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் திங்க் பண்ணா இதை போட்டுடலாம். பாருங்க, ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் என்னவாகும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அலையின் திசையில் அதிர்வுறும், குறிப்பிட்ட திசையில் அதிர்வுறாது, அலையின் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுறும். ஓகேவா? அதிர்வுறுவதில்லை. ஸோ பாருங்க, ஸோ அலைகள் காற்றில் பரவும் போது அந்த அலையின் திசை வேகத்தில் தான் அதிர்வுறும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி -1. ஓகேவா? அதாவது இது என்ன சொல்லணும்னா இன்வெர்ஸ் சொல்லலாம். ஓகேவா? மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசை வேகம் என்னவாகும் கேட்டிருக்காங்க. ஸோ 330 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், நீங்க ஒரு வாட்டி இதுல நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த +1 +2 10th பொறுத்த வரையும் புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து எடுத்து இந்த யூஎஸ்ஆர்பிக்கு வந்து வைப்பான். சரியா? ஸோ அடுத்த வினா, மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 20 ஹெர்ட்ஸ். சரிங்களா? 20 ஹெர்ட்ஸ் தான் வந்து நம்மளால உணர முடியும். ஓகேவா? இந்த செவியுணர் ஒளின்னு இருக்குல்ல, இதுக்கான அழகு என்னன்னு கேட்பாங்க. என்னன்னா டெசிபல். இந்த டெசிபல் என்ற அளவால தான் வந்து பாத்தீங்கன்னா இது குறிக்கப்படுது. சரியா? ஸோ அடுத்த வினா,
காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 இன்வெர்ஸ். அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே பாருங்க 330 மீட்டர் இன்வெர்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த வினா. ஸோ அடுத்த கொஸ்டின் 1.25 இன்ட்டு 104 எட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.02752 மீட்டர். ஆப்ஷன் சி. சரியா? சரி, அடுத்த வினா. ஒரு ஒளியானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் ஊடகத்தில் பரவும் போது என்னவாக மாற்ற முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ வேகம் எதுவும் இல்லை, அலைநீளம், அதிர்வெண். ஓகேவா? ஒரு ஒளியானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் ஊடகத்தில் பரவும் போது என்னவா மாறும்? எதுவுமே மாறாது. ஆப்ஷன் பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலிக்கும் மணி அல்லது ட்ரம் இசைக்கருவி என்னவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிப்பாடு, அதனுடைய அவுட்புட் என்னவா வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதிர்வுகளால் அவை வந்து ஒளியை உருவாக்குகிறது. ஓகேவா? இதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாயுக்களை பொறுத்தவரை ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெப்பநிலை, அடர்த்தி, ஒப்புமை, ஈரப்பதம், இவை மூணுமே வந்து பாதிக்கும். ஸோ எனவே ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரியா? ஸோ அடுத்த வினா. ஒளி அலைகள் என்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்டலைகள், குறுக்கலைகள், ஏ மற்றும் பி, இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் பாருங்க, நெட்டலைகள் தான். சரியா? ஸோ அடுத்த வினா. ஊடகத்தின் வழியே நெட்டலைகள் பரவும் போது உருவாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகடு முகடு, இசை, காற்று, இயக்கங்களும் தளர்ச்சிகளும். சரியா? ஸோ ஆன்சர் பாருங்க, இயக்கங்களும் தளர்ச்சிகளும் தான் உருவாகும். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா. குறைவான அதிர்வெண்ணுடைய ஒளி அலைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குற்றொளி அலைகள். சரியா? ஸோ அடுத்த வினா. வௌவால் கேட்கக்கூடிய ஒளியின் திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20,000 எட்ஸுக்கு மேலதான் இது கேட்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். இரும்பில் ஒளியின் திசைவேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5950 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மழைக்காலத்தில் ஒளியை தெளிவாக கேட்க முடிவதற்கான காரணம் என்னன்னா ஒப்புமை, ஈரப்பதம். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா. அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒளியின் அலைகளின் எதிரொலிப்பு நிகழ்வில் என்ன நடைபெறும்னு கேட்கிறாங்க. ஸோ என்ன நடைபெறும்னா இறுக்கங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும். அதாவது என்னன்னா அங்க என்ன இதுவாகுதோ அதுதான் வந்து கடைசியிலுமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இறுக்கங்களாகவே எதிரொலிக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா. பாருங்க, துகளின் மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது நெட்டலைகள் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரி. நெட்டலைகளின் ஆற்றல் தெற்கில் இருந்து வடக்காக பரவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் சரி. ஆப்ஷன் ரெண்டுமே சரி. ஓகேவா? சி. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா. கேட்பவருக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையே உள்ள சார்பு இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப்லர் விளைவு. சரியா? அந்த ஒளி சவுண்ட் எங்க ஆரம்பிக்குதோ அதுல இருந்து லிசனர் இங்க இருக்கிறானா, ஸோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய அந்த இயக்கத்திற்கு பெயர் ஓகேவா? ஸோ சார்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ இதான் வந்து டாப்லர் விளைவுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த வினா. ஓகேவா? பாருங்க, அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் என்னவாகும் கேட்டிருக்காங்க. ஸோ குறையும். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த வினா. சோனார் என்பதின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங். இதுதான் வந்து இதற்கான சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. சரியா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா செல். சரியா? ஸோ அடுத்த வினா. பொருட்களை கண்ணாடி வில்லையில் வைத்து அளவில் பெரியதாக காண்பதற்கு பயன்படும் கருவி எதுனா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மைக்ரோஸ்கோப்.
ஓகேவா? மைக்ரோஸ்கோப். அப்ப ஆப்ஷன் பி நுண்ணோக்கி. அடுத்த வினா, செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுனா மைட்டோகாண்ட்ரியா. இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சோ அடுத்த வினா, தற்கலை பைகள் என அழைக்கப்படும் செல் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான். எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி லைசோசோம்ஸ். சரியா? சோ அடுத்த வினா, விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சென்டிரோசோம் தான் விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படுது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, நுண்குமிழிகள் அதிகமாக அளவில் காணப்படும் செல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தோலின் செல் வந்து பாத்தீங்கன்னா அதுல நுண்குமிழிகள் அதிகமா வந்து காணப்படுது. சரியா? அடுத்த வினா, மிகவும் நீளமான செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகவும் நீளமான செல் எதுனா நரம்பு செல். நரம்பு செல். அடுத்து, நமது உடலின் அடிப்படை கட்டமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நமது உடலின் அடிப்படை கட்டமைப்பு எதுனா செல்களால் தான் கட்டப்பட்டிருக்கும். சரியா? சோ அடுத்த வினா, செல்லை காண உதவும் சாதனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிறைமாலைமானி, போலாரிமீட்டர், வென்சரிமீட்டர். ஸோ நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் செல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாருங்க, முதலில் செல்லை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ ராபர்ட் புக் தான் முதலில் செல்லை கண்டறிஞ்சிருப்பார். ஸோ அடுத்த வினா, உட்கருவை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராபர்ட் பிரவுன் தான் உட்கருவை கண்டுபிடித்து இருப்பார். ஸோ அடுத்த வினா பாருங்க, விலங்கு செல்லின் புறப்பகுதி என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளாஸ்மா படலம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 56, உட்கரு நீங்களாக உள்ள புரோட்டோபிளாசத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஸோ சைட்டோபிளாசம், ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ அடுத்த வினா, இந்த புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மார்கன், ஜேஇ பர்கின்ஜி, ஸ்லைடன், டி விரிஸ். ஆன்சர் பாருங்க ஜேஇ பர்கின்ஜி, ஆப்ஷன் பி. சரிங்களா? சோ அடுத்த வினா, ஓகேவா? பாருங்க, செல்லின் மிக முக்கிய மையமாக விளங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், நுண்குமிழ்கள், உட்கரு. ஆன்சர் பாருங்க உட்கரு தான் மிக முக்கிய மையமாக இருக்கும். சரியா? சோ அடுத்த வினா, ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மரபு பொருளை கடத்துவது எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, உட்கரு, ரைபோசோம். ஓகேவா? சோ ஆன்சர் பாருங்க உட்கரு. சோ இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வரும், ரைபோசோமான்னு. ஓகேவா? இது ரைபோசோம் இல்ல. ரைபோசோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60% ஆர்என்ஏக்களால் ஆயிருக்கும். சரியா? சோ அதே மாதிரி 40% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரதத்தால ஆயிருக்கும். சோ இந்த ஆர்என்ஏ வந்து ரெண்டா வந்து இதுல பிரியும். ஒண்ணு வந்து எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய தூது ஆர்என்ஏ, அடுத்தது டிஆர்என்ஏன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியும். சரியா? ஓகேவா? சோ இப்படி எல்லாமே இது வந்து மரபு பொருள் தான். ஆனா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த மரபு பொருட்களை கடத்துவது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்கரு மட்டும் தான் என்னுடைய பணியை செய்யும். சரிங்களா? சோ அடுத்த வினா, சுவாசித்தலை நிகழ்த்தும் செல் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியோஸ், பிளாஸ்மா சவ்வு, கோல்கை உறுப்பு. ஆன்சர் பாருங்க மைட்டோகாண்ட்ரியா. சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் எந்த உறுப்பு நொதிகளை சுரக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? குரோமேட்டின் வலைப்பின்னல், நியூக்ளியோஸ், பிளாஸ்மா வலைப்பின்னல், கோல்கை உறுப்பு. சோ ஆன்சர் பாருங்க, சரிங்களா, கோல்கை உறுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல் பொருட்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் எண்டோபிளாச வலைப்பின்னல். சரியா? சோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எதில் புரதம் உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதில் புரதம் உற்பத்தி ஆகுதுன்னா இந்த ரைபோசோம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா புரதம் வந்து உற்பத்தி ஆகும். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ரைபோசோம் ரெண்டா வந்து பிரியும். ஒன்னு ஆர்என்ஏ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புரதம், புரோட்டீன். இந்த புரதம் 40% கொண்டிருக்கும், ஆர்என்ஏ 60% இருக்கும். இந்த ஆர்என்ஏ ரெண்டா பிரியும். சரியா? சோ அடுத்த வினா,
ஓகேவா? இங்க பாருங்க, லைசோசோம்களின் நிறம் மற்றும் வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ லைசோசோம் மஞ்சள் நிறத்தை உடையது, வடிவம் வந்து உருண்டை வடிவத்தை உடையது. சோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், செரித்தல் எந்த உறுப்பில் நடைபெறுகிறது? எண்டோபிளாசம் வலைப்பின்னல், நியூக்ளியோஸ், ரைபோசோம், லைசோசோம். ஆன்சர் பாருங்க, லைசோசோம். சோ அடுத்த கொஸ்டின், சென்ட்ரோசோமில் காணப்படும் நுண்ணுறுப்பு எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்ட்ரோசோம்ல எதை காணப்படும்? சென்ட்ரியோல்கள் தான் காணப்படும். சரியா? சோ அடுத்த வினா, இந்த செல் பிரிதல் எங்க நடைபெறுதுன்னு கேட்காங்க. சோ அடுத்த வினா, செல் பிரிதல் எங்கு நடைபெறுகிறது? ஓகேவா? சோ செல் பிரிதல் எங்க நடைபெறும்னா சென்ட்ரோசோம்ல தான் வந்து நடைபெறும். அடுத்த வினா, நுண்குமிழ்களுடைய வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ உணவை சேமிப்பது, புரத உற்பத்தி, காற்றை சேமிப்பது, சத்து நீரை சேமிப்பதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் பாருங்க, சத்து நீரை சேமிப்பது. சோ அடுத்த வினா, தாவர செல்லில் வெளியுறையில் காணப்படும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ தாவர செல்லில் வெளியுறையில் செல்லுலோஸ் தான் காணப்படும். அடுத்த வினா, தாவர செல்லுக்கே உரிய நுண்ணுறுப்பு எது? கொள்கை உறுப்பு, கணிகங்கள், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம். பாருங்க, கணிகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தாவர செல்லுக்கே உரிய நுண்ணுறுப்பு. அடுத்த கொஸ்டின், விலங்குகளை விட தாவரம் இறுகி இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உட்கரு, நியூக்ளியோஸ், செல் சுவர், மைட்டோகாண்ட்ரியா. ஆன்சர் பாருங்க, செல் சுவர். மண்ணீரல் செல் பழுதடைவதனால் உண்டாகும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நீரிழிவு நோய், புற்றுநோய், காச நோய், ஆஸ்துமா. ஆன்சர் பாருங்க, நீரிழிவு நோய். அடுத்த கொஸ்டின், செல்லின் உள்ள அழுத்தத்தை ஒரே மாதிரியாக பேணுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. உட்கரு, லைசோசோம், நுண்குமிழ்கள், சென்ட்ரோசோம். ஆன்சர் பாருங்க, நுண்குமிழ்கள். ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை கண்டுபிடித்தவர் யார்? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆன்சர் பாருங்க, ஆண்டன் லூவன் ஹாக். சரிங்களா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெல்வின் தான் வந்து சரியான விடை. சரியா? மனிதனின் சராசரி வெப்பநிலை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. 37 டிகிரி செல்சியஸ். இதுதான் இதுவரையும் அவன் தாங்க முடியும். அடுத்த கொஸ்டின், 0 டிகிரி செல்சியஸ் கெல்வினில் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, -273.15 டிகிரி செல்சியஸ். இதை தான் குறிக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்த வினா, ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அசிட்டைல் சாலிசிக் ஆசிட். ஓகேவா? அசிட்டைல் சாலிசிக் அமிலம் தான் இந்த ஆஸ்பிரினுடைய மற்றொரு வேதிப்பெயர் ஆகும். அப்ப ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எது கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாதுன்னு கேட்டிருக்காங்க. பாதரசம் தான் ஒட்டாது, மிச்சம் எல்லாமே ஒட்டும். அடுத்த கொஸ்டின், பாதரசத்தின் கொதிநிலை எவ்வாறு குறிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 357 டிகிரி செல்சியஸ் இதனுடைய கொதிநிலை. அடுத்த வினா, மருத்துவ வெப்பநிலைமானியில் குறிக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 ஃபாரன்ஹீட். சரியா? அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஆய்வக வெப்பநிலைமானியில் உள்ள அளவை காண்க. சரியா? -10 டிகிரி செல்சியஸ் ஆர் 110 டிகிரி செல்சியஸ். சரியா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட எவற்றில் பார்வை புலம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, குவியாடி. ஒளி ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? சரியா? 0 டிகிரி. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கை மின் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. குழியாடி. ஆப்ஷன் ஏ.
பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குழியாடி. அடுத்த கொஸ்டின், குழியாடியின் குவிய தொலைவு 5 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. அடுத்த வினா, முப்பட்டகம் ஒன்றின் வழியாக ஒளிக்கற்றை பாயும் போது என்னவா மாறும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ விலைகள் அடியும் மற்றும் நிறப்பிறைகை அடிக்கும். சரியா? சோ ஆப்ஷன் பி. அடுத்த வினா, இங்க பாருங்க, ஒளியின் திசைவேகம் எதில் பெருமமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வெற்றிடத்தில் தான் பெருமமாக இருக்கும். அடுத்த வினா, பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பத்தை உருவாக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி குழியாடி. அடுத்த வினா, 373 கெல்வினில் நீரின் இயல்பு நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வாயு, சி. அடுத்த வினா, பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 2881 அமையும். அப்போ பாருங்க ஆப்ஷன் சி. சரியா? அடுத்த கொஸ்டின், தாவரத்தின் உறுப்பில் எது எதிர் புவியீர்ப்பு சார்பு செய்வு கொண்டது? வேர், தண்டு, கிளைகள், இலைகள். சோ ஆப்ஷன் பி தண்டு, ஸ்டெம். தாவரத்தின் உறுப்பில் எது எதிர் புவியீர்ப்பு சார்பு செய்வு கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. வேர், தண்டு, கிளைகள், இலைகள். சரியா? சோ எது சார்பு செய்வுனா இலைகளை குறிக்கும். 93 டி. நீராவி போக்கு எதில் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பழம், விதை, மலர், இலைத்துளி. ஓகேவா? இந்த லீஃப் ஹோல்ல தான் நீராவி போக்கு நடைபெறும். 95. அடுத்தது, வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்டமிமா ஹிஸ்டாரிக்கான்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லி, பாம்பு, முதலை, ஓனான். சோ ஆப்ஷன் சி கொர்க்கடைல். அடுத்த வினா, மண்டையோடற்ற உயிரி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆன்சர் பாருங்க, ஏகிரேனியா. சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மண்டையோட இல்லாத ஒரு உயிரி. அடுத்து வந்து பாருங்க, நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது என்ன சொல்லுவாங்க? நீர் சார்பு அசைவு. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த வினா, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எதனை வெளியேறுகிறது? ஓகேவா? சோ தாவரங்கள் எதனை வெளியேற்றும் பாருங்க, ஆக்சிஜனை வெளியேற்றும். ஸோ நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு தாவர பகுதியின் திசையற்ற இயக்கம் எந்த வெப்பநிலை என்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தெர்மோனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நன்றி, வணக்கம்.